கடவுளோட படைப்புல எந்த ஜீவராசியும் ஆசைப்படாம பிறக்கவே முடியாது. ஏன், கடவுளே ஆசைப்பட்டு தான் எல்லா ஜீவராசியும் படைச்சிருக்கா. அதனால அத்தனைக்கும் ஆசைப்படுங்க, அளவோட ஆசைப்படுங்க. புரியுதா? ஏய், சாமி எவ்வளவு நல்லா பேசுறாரு, தூங்காம கேளுடி. பேசுறதுக்கு காசு வாங்குறாரு. எங்க காசு இல்லாம பேச சொல்லு, பேச்சென்ன மூச்சு கூட வராது. ஏண்டி, அவர் காசு வாங்கின்னு பேசுறாரோ சும்மா பேசுறாரோ, நல்லதா 4 வார்த்தை சொன்னா கேட்டுக்கலாம்ல. நல்ல வார்த்தை நாக்குல மட்டும்தான், உள்ள முழுக்க அழுக்கு. வெளியே தெரியாம இருக்கிற அழுகி போன பழம் மாதிரி. உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தை வராது, அசிங்க பிடிச்சவளே. ஆமா, இந்த மொத்த கூட்டத்துல நான் தான் அசிங்க பிடிச்சவன். உத்து பாரு, எல்லாருக்குள்ளயும் கண்ணுக்கு தெரியாத சாக்கடை ஓடுறது தெரியும். வாய மூடி. ஆசை எப்படி சகஜமோ அதே மாதிரி காமம் கூட சகஜம்தான். ஆசையும் காமமும் ரெட்டை குதிரைங்க மாதிரி. அந்த ரெட்டை குதிரையையும் கடிவாளம் போட்டு அடக்க தெரிஞ்சவன் மனுஷனாயிருக்கான், அடக்க தெரியாதவன் மிருகமாயிடுறான். அவ்வளவுதான். கேட்டுக்க, ஆசையும் காமமும் சகஜமா, ஆனா அது கடிவாளம் போட்டு அடக்கி ஆளணுமா? எங்க ஒரு 5 நிமிஷம் கண்ணை மட்டும் பார்த்து பேச சொல்லு. காமத்தை அடக்குறாரா இல்ல காட்டுறாரா பாயறாரான்னு பார்க்கலாம். ஏய், அசிங்கமா பேசாதடி. ஏந்திர, வீட்டுக்கு போலாம். அஞ்சல, கிளம்பு. சரிக்கா. மல்லிகா, ஏதோ வண்டி சத்தம் கேக்குது பாரு. என்ன பொண்ணுங்கன்னு பார்க்க வந்திருப்பாங்களோ? சரி, வாய் மூடு, போய் பாரு. சொல்லிட்டு நிம்மதியா தூங்க கூட வருது. செட்டார் வீட்டு கௌரி வந்திருக்குமா? ஐயோ, நீ போய் தொப்புள் கொடி அறுக்கிற கத்தியும் விளக்கெண்ணெய் எடுத்துக்கோ, நான் சுடு தண்ணி போட்டு வரேன். போ. கொஞ்சம் பொறுத்து கௌரி. வல்லியம்மா, வல்லியம்மா. ஐயா, வணக்கம் ஐயா. கூப்பிட்டுட்டு போமா. வாங்கம்மா. கொஞ்சம் பொறுத்துக்கோமா, கொஞ்சம். மூச்சை பிடிச்சிட்டு முக்கு முக்குமா, முக்கு. அதான், அப்படிதான். ஏ வள்ளி, இப்படி நடு ராத்திரியில் கத்தி செத்து போன உங்கள் அம்மாவை ஏன் கூப்பிடுற? நான் குடிச்சிட்டு வந்தேங்கிறத சொல்கிறதுக்கா? நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன், பேசாமல் படுத்துங்க. மல்லி மல்லி, கையபடி. நாளைக்கும் நான் குடிச்சிட்டு வந்தா அப்போ செத்து போகலாம். இப்போ போத்திட்டு பேசாமல் படுத்துங்க. முடியும், முயற்சி பண்ணு, மனசை தளர விட்டுறாத. மல்லி, உங்க அப்பனை வாய் முடின்னு சும்மா இருக்க சொல்லு. சொன்ன உடனே வாய் மூட்டு அவன் அப்பனே கிடையாது. நீ வேலையை பாரு. மல்லிகா, அந்த விளக்கெண்ணெய் கொடு. அட நாசமா போறவளே, அதான் நாளையிலிருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்றேன்ல. பச்சை குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க, பேசாம படுத்து தூங்கு. கௌரி, பையன் அப்படியே ஒன்று உரிச்சு வச்சிருக்கான். ஆம்பளை பசங்க அம்மா மாதிரி இருந்தா அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. டேய், சீக்கிரம் வளர்ந்து வாடா, கல்யாணம் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றிமா. அது ஆண்டவனுக்கு சொல்லுமா, ஒரு உசுரை இந்த உலகத்துக்கு கொண்டு வர புண்ணியமான வேலையை எனக்கு கொடுத்துருக்கான். அதை நான் செய்யறேன், அவ்வளவுதான். ஐயா, ஐயா, பக்கத்துல யாராவது இருக்கீங்களா ஐயா? வெறுங்காலில் நடக்கிறவனுக்கு தான் செருப்புடி அருமை தெரியும்.
பூட்ஸை விட்டுட்டு எங்கேயா போயிட்டீங்க? நான் பேசுறது உங்க காதுல கேக்குதா? ஐயோ, வாழ்க்கையை வெறுத்து போய் எப்படி பிறந்தோமோ அப்படியே செத்து போயிடலான்னு போட்டுறது துணிமணி இங்கேயே விட்டுட்டு அப்படியே அம்மனமா குதிச்சிட்டீங்களா? யாரோ தண்ணிக்குள்ள குதிச்சுட்டாங்க. வாங்க வாங்க, வந்து காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. அண்ணா, யாரை காப்பாத்தணும்? தோ இந்த பூட்ஸுக்கு சொந்தக்காரர் தாங்க. அட, அது எந்ததாண்ணா? உங்களுதா? அப்ப உசுரோட தான் இருக்கீங்க. அது சரி, இவ்வளவு நேரம் நான் கத்துனேன், உங்களுக்கு காது கேட்கலையா? தண்ணிக்குள்ள இருந்ததால எதுவுமே கேட்கல. தண்ணிக்குள்ள இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஜலஸ்தம்பனம், மூச்சை பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ள இருக்கிறது. ஓ, அப்ப நீங்க துரியோதன வம்சம்னு சொல்லுங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சவர் போல இருக்கு. பார்த்து தெரிஞ்சுக்க கண்ணு கொடுக்காட்டினாலும் கேட்டு தெரிஞ்சுக்க அறிவை கொடுத்துருக்கான் ஆண்டவன். ஆமா, தம்பி ஊருக்கு புதுசோ? இந்த ஊருன்னு இல்ல, நான் போற எல்லா ஊருக்குமே நான் புதுசுதான். நிக்காம சுத்துற இந்த பூமி மொத்தத்தையும் சுத்தி பார்த்தணும்னு சுத்துற ஒரு நாடோடின்னு வச்சுக்கங்களேன். சுத்துறதுக்கு வருமானம்? வருமானம் கொஞ்சம் தேவைக்கு அதிகமாக சம்பாதிச்சிட்டேன். போதும் தோணுச்சு, அதான் பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டேன். போதும்னு தோணுச்சா? முறையா கண்ணு தெரிஞ்சா நல்லா இருக்குன்னு தோணுது. இன்னும் வேணும் அலையிற கூட்டத்துக்கு நடுவில் போதும்னு சொல்ற உங்களை மாதிரி ஒரு தடவையாவது பார்க்கணுன்றதுக்காக. ஆமா, உங்க பேரு? அர்ஜுனன். அர்ஜுனன், ஜலஸ்தம்பனம் பண்ற அர்ஜுனன். உங்க பேரு? கண்ணப்பன். அடுத்து நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு தெரியும். கண்ணப்பங்கிற பேரு வச்ச பேரா வச்சுக்கிட்ட பேரான்னு? வச்சுக்கிட்ட பேரு தான். அந்த சிவன் கண்ணப்பருக்கு பார்வை தந்தாரே தவிர கண்ணை திருப்பி தந்ததா தெரியல. அப்படி தந்தா எனக்கே தந்துட்டேன்னு ஒரு அல்ப ஆசையில நானே கண்ணப்பன்னு வச்சுக்கிட்டேன். உங்க ஆசைப்படியே சிவனுக்கு பேர் குழப்பம் வரட்டும். அது சரி, பேனா பிடிச்சவங்களாம் எழுத்தாளனும் இல்லை, துப்பாக்கி ஏந்தினவங்களாம் வேட்டைக்காரனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி? இதெல்லாம் விற்க மட்டும்தானா இல்லை வாசிக்கும் தெரியுமா? ஓ, தெரியுமே. பார்க்க தான் முடியல, நல்ல இசையை கேட்கவாச்சும் முடியுமென்னு நானே வாசிக்க கற்றுக்கிட்டேன். நான் வாசிக்கிறத கேட்டு நானே சந்தோஷப்பட்டுக்குவேன். வருமானத்துக்கு வருமானமாச்சு, சந்தோஷத்துக்கு சந்தோஷமாச்சு. ஒரே கல்ல ரெண்டு மாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதான். அப்போ என்னையும் உங்க இசையால சந்தோஷப்படுத்துங்களேன், பார்க்கலாம். நீங்க பார்க்குறீங்களா இல்லை கேட்குறீங்களா? பார்த்துட்டே கேட்குறேன், வாசிங்க. வாசிச்சிடலாம். பார்க்கறதுக்கு பட்டணத்து பையன் மாதிரி இருக்கீங்க, படிச்சவர் மாதிரி தெரியுறீங்க. என்ன இந்த பக்கம்? என் பேர் அர்ஜுனன்மா. நான் ஊராக போய் அந்த ஊரில் இருக்க சுவாரஸ்யமான விஷயங்களை பத்திரிக்கையில் எழுதுறேன். அப்பப்போ படங்களும் வரைவேன். ஓ, படம்னா இந்த கோயிலெல்லாம் வரைவாங்களே அது மாதிரியா? இல்லைங்கய்யா, கார்ட்டூன். இந்த கேலி சித்திரம்னு சொல்லுவாங்கள்ல, அது. கோயில்னு சொன்ன உடனே ஞாபகம் வந்துச்சு. வர வழியில் கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க. இந்தாங்கம்மா. இருக்கட்டும்பா, அது உங்களுக்கு கொடுத்த பிரசாதம். கோயில் பிரசாதம் யார் வேணால் வாங்கிக்கலாமா? இந்தாங்க, வேணான்னு சொல்லாதீங்க. இந்த பிரசாதம் உங்கள் எல்லாரையும் வந்து சேரணுன்றது அந்த கடவுளோட சித்தம். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. அம்மா, தப்பாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்ததால் கொஞ்சம் களைப்பாக இருக்கு. பக்கத்து ஊர் போய் சேரத்துக்கு ராத்திரி ஆகிடும் சொன்னாங்க. உங்களுக்கு ஆட்சி பண்ண இல்லைன்னா இன்னைக்கு ஒரு ராத்திரி நான் இங்கே தங்கிக்கலாமா? என்னடா குடிக்க தண்ணி கொடுத்தா படுக்க பாய் கேட்குறான்னு பார்க்குறீங்களா? அது இல்லைப்பா, இது ஏழை வீடு, பழைய வீடு. இங்கே கரண்ட் கூட கிடையாது. உங்களை பார்த்தா ரொம்ப வசதியான பெரிய ஆளுங்க மாதிரி தெரியுது. உங்களுக்கு இங்கே தங்கிறதுக்கு சரிப்பட்டு வராது. நீங்கள் கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம சாயந்தரம் வரைக்கும் இப்படியே நடந்து போனீங்கன்னா பெண்ணாகரம் வந்துடும். அங்கே பெரிய ஆளுங்க வீடுங்கள்லாம் இருக்குது. அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் அங்கேயே தங்கிக்கலாம். ஐயா, ஒரு மனுஷனோட மனசு தான் ஒருத்தன் பெரிய ஆளா சின்ன ஆளான்றது தீர்மானிக்குது. நான் குடிக்க தண்ணி கேட்டோடனே முன்ன பின்ன தெரியாத எனக்கு நீ யார் என்னன்னு கேட்காம என்னை உட்கார வச்சு தண்ணி கொடுத்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களாக தான் பெரிய ஆள். தலைக்கு மேலே கூரை,
சுற்றி 4 செவரு, குடிக்க தண்ணி, பசியார கொஞ்சம் கஞ்சி. மனுஷனுக்கு இது போதும்யா சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு. நீங்கள் சொல்கிற எல்லா வசதியும் அங்கே இருக்கும், ஆனால் இந்த நிம்மதி அங்கே இருக்காது. மேலே நட்சத்திரத்தை பார்த்துட்டே தூங்குற சந்தோஷம் அங்கே கிடைக்காதுமா. என்னால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. இதோ இந்த திண்ணையிலே கூட படுத்துப்பேன். சாப்பிட எது கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லைனா அதுவும் வேணாம். புரியுதுமா, நான் ஒரு மடையன். வீட்டில் ஒரு வயசு பொண்ணு இருக்கும்போது முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை தங்க வைக்கிறதுக்கு யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க. பயமா தம்பி? இந்த பக்கம் 4 மைல், இந்த பக்கம் 2 மைல், ஆள் நடமாட்டமே கிடையாது. அங்கங்கே ஒரு வீடு. கிழக்கால தூரத்தில் சாராய கடை, மேற்கால அண்ணாச்சி மளிகை கடை, அவ்வளோதான். அடித்து போட்டால் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. நானும் இந்த வீட்டுக்கு வந்து 30 வருஷம் ஆகிப்போச்சு. அப்பப்போ காட்டு மிருகங்கள்லாம் கண்ணில் படும். அதுக்கே பயப்படாத நான் மனுஷங்களுக்கு ஐயா பயப்படுவேன். என்ன முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை எப்படி தங்க வைக்கிறதுன்னு யோசிக்கிறேன். இல்லை மல்லி? அள்ளி கொடுக்குற அளவுக்கு எங்ககிட்ட இல்லைனாலும் பசின்னு வர்றவங்களுக்கு ஒரு புடி சோறு போடுற அளவுக்கு எங்களை கடவுள் வச்சிருக்காரு. இல்லை மல்லி? இல்ல மல்லி நொல்ல மல்லின்னு ஏன் பக்கம் திருப்புறீங்க? இருக்க சொல்றீங்களோ விரட்டி விடுறீங்களோ உங்க இஷ்டம். உள்ள வாங்க தம்பி. பரவாயில்லம்மா, நான் இங்கே இருந்துக்கிறேன். உள்ள வாங்க. நீங்க சொன்ன நட்சத்திரம் எங்க வீட்டுக்குள்ள இருந்து கூட தெரியும். சரி ஐயா, என்ன நீங்க சாணி தட்டிட்டு இருக்கீங்க? குடிக்கணும்னா தட்டி தானே ஆகணும். தம்பிக்கு குடிக்கிற பழக்கம் இல்லையா? ஐயோ, குடிக்கும் நம்மளுக்கு ரொம்ப தூரம். ஐயா, நான் கேட்டது ராத்திரியில் குடிக்கிறது இல்லை, பகல்ல குடிக்கிறது. காப்பி தண்ணி. காப்பி தண்ணியா? தாராளமா குடிக்கலாம். அதானே வள்ளி, தம்பிக்கு காப்பி தண்ணி வேணுமா? காப்பி தண்ணி குடிக்கிறதுக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கஞ்சி மட்டும் போதும் சொன்ன வாய் இப்ப காப்பி தண்ணி கேக்குது பத்தியா? கேட்டதும் உங்க அப்பா வாய். பக்கத்து எனக்கு பாயாசம்னுவாங்களே அந்த மாதிரி. தம்பி தப்பா நினைச்சுக்காதீங்க, பால் இருக்கு, தூள் இல்ல, கருப்பட்டி தான், சக்கரை எல்லாம் இல்லப்பா. என்ன வள்ளியம்மா, வந்த விருந்தாளிட்ட போய் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு காசை கொடு, சர்க்கரையும் காப்பி தூளையும் வாங்கிட்டு சர்ன்னு வந்துடுறேன். தம்பி ஆசைப்படுது இல்ல? எந்த வாய் காப்பி தண்ணிக்கு ஆசைப்படுதுன்னு தெரியும். நேத்து கொடுத்த காசுல சில்லறை இருக்கும்ல, அதை எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வா, போட்டு தரேன். ஐயோ, நான் காப்பி குடிக்கிறத நிறுத்தி பல வருஷம் ஆச்சுமா. சில்லறை தானே, இந்தாங்க. எது? ஐயா, வீட்டுக்கு வந்த விருந்தாளி கிட்ட காசை வாங்கிட்டு காப்பி தண்ணி கொடுத்தா நல்லாவா இருக்கும்? ஆமா தம்பி, அதெல்லாம் வேணாம். பரவாயில்லைங்கம்மா, இதுல என்ன இருக்கு, இந்தாங்க. சரி ஐயா, நானும் கூட வரட்டுமா? ஐயோ, ஏன் ஜெயிக்கலி என்ன தாங்கிறதே பெருசு. இதுல நீங்களும் ஏறினீங்கன்னா படுத்துரும். 10 நிமிஷத்துல பால் கொதிக்கிறதுக்குள்ள பறந்து வர்றேன். அப்பா, மிச்ச காசுக்கு தேன் மிட்டாய் வாங்கிட்டு வாங்க. சரி. என்ன பாக்குறீங்க? பால் கறந்து காப்பி போடுறோம்ல. ஏய், போய் பாலை கற, நான் துணியை காய போட்டு வரேன். சபா. ஆமா, உன் முழு பேரு மல்லிகா தானா? அம்மா அப்பா மட்டும் மல்லின்னு கூப்பிடுவாங்க. நான் உன்னை மல்லின்னு கூப்பிட்டுமா இல்லை மல்லிகான்னு கூப்பிட்டுமா? உங்களுக்கு எப்படி தோணுதோ கூப்பிடுங்க. இப்போ என்ன பால் கறக்க விடுங்க. சரி மல்லிகா. அம்மா, இது என்னது? எது? இது
அதா பயிற்சி பண்றது. பயிற்சி பண்ணுறதா? இங்கே யார் பயிற்சி பண்ணுறா? எங்க அப்பா தான் பண்றதுக்கு முன்னாடி பண்ணுவாரு. புரியல. அது தெம்போடு செய்ய வேண்டிய வேலையை பண்றதுக்கு முன்னாடி பண்ணுவாருன்னு சொல்ல வந்தேன். நீங்க பட்டினத்தாள்ல இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ம். காப்பி. ம், காஃபி சூப்பராக இருக்கு. நானே போட்டேன். ஓ, தேங்க்ஸ். நானும் தேங்க்ஸ். எதுக்கு? தேன் மிட்டாய்க்கு. தேன் மிட்டாய்னா எனக்கும் பிடிக்கும். வேணுமா? ம், ஆனால் வேணாம். காஃபி சாப்பிடும்போது இனிப்பு சாப்பிட்டா காஃபியோட ருசி தெரியாது. பரவாயில்ல, பட்டணத்து பையனா இருந்தாலும் உடம்பு கட்டுமஸ்தை தான் வச்சிருக்கீங்க. அது போட்டு பார்க்கவா? ம் ம், இந்தா. உய்யோ, எல்லாமே இவ்வளவு அழகா கலர் கலரா தெரியுது. மல்லிகா, ஆ, இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே ஏற்கனவே அழகாகவும் கலர் கலராகவும் தான் இருக்கு. நீ இந்த கண்ணாடி போட்டுட்டு பார்க்குறப்ப தெரிகிற அழகும் கலரும் எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாம் ஒரு மாய. ஐயோ சாமி, நீங்க சொன்னது எதுவுமே என் மண்டல ஏறல. இந்தாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. ம், போதும் இந்த மாதிரி பம்மிக்கின்னு நிற்கிற நாடகம்லாம். யார் அது சத்தம் போடுறது? ம், பொறுக்கி. ஒர்க்கிங் இல்லாமல் இந்த ஊரில் பேர் வைப்பாங்க? வைக்க மாட்டாங்க, ஆனா காலப்போக்கில் ஆயிடுவாங்க. மல்லி, ம், வீரையா வந்திருக்கான். நீ வா. தம்பி, நீங்க இங்கே இருங்க. சரிம்மா. வாடி. இந்த மல்லிகாசத்தையே காணோம். ஆ, ஏய், இருக்கிற ஒரு வேலையும் ஒழுங்கா பார்க்க மாட்டியா நீ? ராத்திரி வயலுக்கு தண்ணி பாய்ச்ச சொன்னா உன் வயிற்றுக்கு பாய்ச்சிட்டு வந்து நிற்கிற. இல்லைங்கய்யா, இன்னைக்கு அமாவாசை, ராத்திரி வெளியில் போனீன்னா உனக்கு நல்லது இல்லைன்னு கோயில் பூசாரி சொன்னாரு. அதான் வாயை திறந்தா பொய்யோட சாராய நாத்தமும் நாருது. என்னை பார்த்தா எப்படியா தெரியுது உனக்கு? எனக்கு இந்த ஜாதகம், ராசி, லொட்டு, லொஸ்கு இதுல எதுலையுமே நம்பிக்கை கிடையாது. பைசாவை நம்பி இருக்கிறவையா நானு. என் வயலுக்கு அஞ்சா உன் ஜாதகம் வந்து சோறு போடுமா? வயிற்றுக்கு சோறு திக்கிறியா இல்ல வேற ஏதாவது திக்கிறியா? இந்த பார், பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. என்ன ரொம்ப சோதிக்காத, அப்புறம் வாயில ஏதாவது வந்துடும். என்ன வீரையா, வாய் ரொம்ப நீளுது. கஷ்டத்துல எங்க நிலத்தை தான் உன்கிட்ட அடமான வச்சோம், எங்கள இல்ல. நாங்க ஒன்னும் அடிமை கிடையாது. கோவப்படாதக்கா, நான் என்ன கருப்பு சாமியை வேணும்னா திட்டுறேன்? இப்படியே பொறுப்பு இல்லாம இருந்தா உங்க நிலைமை என்னாகும்? கல்யாண வயசுல இருக்கிற நம்ம மல்லியோட எதிர்காலம் என்னாகும்னு ஒரு அக்கறையோட தானே திட்டுறேன். உன் அக்கறை என்னன்னு எங்களுக்கு தெரியும். இத வேற எங்கேயாவது வச்சுக்கோ. எல்லாத்துக்கும் ஒரு தகுதி வேணும். நீ எங்களுக்கு உபதேசம் பண்ண வந்துட்டியா? நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு இந்த ஊருக்கே தெரியுமே. பேச வந்துட்டான். நீ என்ன வேணாலும் சொல்லுக்கா. இந்த ஆள் வாங்கின கடனுக்கு நீ கஷ்டப்படுறத பார்த்தா மனசு நோகுது. நான் என்ன மூணாவது மனுஷனா பார்த்தும் பார்க்காம போறதுக்கு? தீர்க்க முடியாத பிரச்சனை ஒண்ணும் இல்லை. என்ன அதுக்கு சில பேர் மனசு வைக்கல. ஊரு மேற தருதல நாயே. போனா போட்டுன்னு வீட்டுல இடம் கொடுத்தா ஏன் பொறுங்கே நக்கிறிய நீ? அதான் அதான் அந்தந்த இடத்துல வைக்கணும்னு சும்மாவா சொன்னாங்க? மொகர கட்டிய பாரு. ஐயா, நாளையில இருந்து எங்க அப்பா வயலுக்கு தண்ணி பாய்ச்ச வந்துருவாரு. அதுக்கு நான் பொறுப்பு. நீ சொன்னா சரி மல்லி, ஆனா தண்ணி பாய்ச்சுற விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு போக நான் இவ்வளவு தூரம் வரல. தர்மபுரி ராமசாமி கவுடா வீட்டுல பணத்தையும் நகையும் கொள்ளையடிச்ச திருட இங்க பக்கத்து காட்டுல தான் பதுங்கி இருக்கானா. போலீஸ் அவனை தேடுது. எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு போனது தான் வந்தேன். உங்க கரிசனத்துக்கு ரொம்ப நன்றி.
இதை சொல்ல இந்த வேகாத வெயில வந்து ரொம்ப வேர்த்து போயிருக்கீங்க. வீட்டுக்கு போயிட்டு நல்ல ஜில்லுன்னு வெண்ணெயில மோர் எடுத்து குடிங்க. ஏ நாயே, நீ பாலை குடி. காஃபி ரொம்ப நல்லா இருந்ததுமா. அதுல உங்க அன்பு, பாசம், பரிவு இது எல்லாமே தெரிஞ்சது. அதெல்லாம் நாங்க போடலையே, உங்களுக்கு எங்க கிடைச்சது? ஏய், அம்மா அப்பா குடும்பம் எந்த அரவணைப்பும் இல்லாம அனாதையா வளர்ந்தவனா இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் தேடி கண்டுபிடிச்சி சந்தோஷப்படுறது எனக்கு பழக்கமா போயிடுச்சு. ஐயா தம்பி, என்னை தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை சத்தம் போட்டு போனவர் பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டேன். எதனால உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு விவசாயிக்கு வேற என்னப்பா காரணம் இருக்க முடியும்? வறுமை. இதப்படி ஊருக்குள்ள ஒரு ஓரமா எங்க குடிசையில சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு ராத்திரி குடிசையெல்லாம் கொளுத்தி எங்களை விரட்டி விட்டாங்க. திக்கு தசை தெரியாம நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருந்த எங்களுக்கு ஒரு புண்ணியவான் இந்த வீட்டையும் 5 ஏக்கர் நிலத்தையும் கொடுத்தாரு. புஞ்ச நிலம்தான், பாசன வசதி கிடையாது. மானாவரி பயிரை போட்டு எங்க வயிற்ற கழுவிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. செலவுக்கு மேல செலவு. அப்பதான் இந்த நிலத்தையும் வீட்டையும் அந்த வீரையாகிட்ட அடமானம் வச்சோம். வட்டி கூட கட்ட முடியல. வாழவும் முடியாம சாகவும் முடியாம ஒரு வாழ்க்கை அப்படியே போகுது. விடுப்பா. எங்க நிலத்துல நாங்களே கூலி வேலை செய்யறோம். கடனை எப்ப அடைச்சு எப்ப பழைய மாதிரி வாழறதோ ஆலமரம் மாதிரி வாழ்ந்த குடும்பம் இப்ப பட்டு போச்சு. ராத்திரியில நிம்மதியா தூங்கி பல வருஷமாச்சு. மறுபடியும் பழைய மாதிரி வாழ்க்கை மாறுங்கிற நம்பிக்கையே போச்சு. விதியை நினைச்சுக்கிட்டு பிரம்மனை நொந்துக்கிட்டு ஏதோ காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம்ப்பா. அப்படிலாம் பேசாதீங்கம்மா. நம்பிக்கையோட இருங்க. கூடிய சீக்கிரம் உங்க பிரச்சனைலாம் தீர்ந்து சந்தோஷமா வாழ்வீங்க. கூட சீக்கிரம்னா எனக்கு பழம்லாம் கொட்டி கூண் விழுறதுக்குள்ள சந்தோஷம் பொங்கிடுன்றீங்களா? மா, ஒருவேளை இந்த குடுகுடுப்புக்காரன் இவர் வேஷத்துல வந்துட்டானோ? அረ, சும்மா வாய் வச்சு இருக்க மாட்டேன். அம்மா, உங்க மொத்த கடன் தீர்க்கறதுக்கு எவ்வளோ காசு தேவைப்படும்? அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா? பரவாயில்ல, சொல்லுங்கம்மா. அசல் ஒரு 25,000, வட்டி ஒரு 35,000, மொத்தம் 60,000. அது தவிர கை மாத்தா அங்கே இங்கேன்னு கொஞ்சம் கொஞ்சம். இது எங்க கஷ்டம். நீங்க ஒன்றும் பரிதாபப்பட்டு பிச்சை போட தேவையில்ல. சேச்சா, ஏமலிகா இப்படிலாம் பேசுற? நான் இதை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு வரல. ஒரு தனியால் கஷ்டப்பட்டு என்னாலே எவ்வளோ காசு பணம் நகைலாம் சேர்க்க முடியுதுன்னா உங்களால் இதை விட பல மடங்கு சேர்க்க முடியும். நீங்கள் நல்லவங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும்.
இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற இந்த பணம் நகை காசெல்லாம் நாளைக்கு உங்ககிட்ட கூட வந்து சேரலாம். முடியாதுன்னு எதுவுமே இல்லைம்மா. நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும். நம்மளால் என்ன வேணாலும் பண்ண முடியும். அப்புறம் நான் இதெல்லாம் ஏதோ பெருமைக்காக கொண்டு வந்து காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இதை காமிச்சா உங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வரும் இல்லையா, அதுக்காக தான். நான் ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஏன்பா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிற? கஷ்டத்தை பார்த்தவங்களுக்கு தான் மற்றவங்க கஷ்டம் தெரியும். ஐயோ மல்லி, மல்லி போய் தலை குளி. தம்பி இதெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுட்டு நீங்களும் தலை குளிங்க. இல்லை பரவாயில்லம்மா. இல்ல தம்பி, பழி விடுறது நல்லது கிடையாது. போய் குளிச்சுட்டு வாங்க. என்னடி வேடிக்கை பாக்குற? போய் குளிச்சுட்டு வா. அம்மா, ஆ இந்த நம்ப வச்சு கழுத்தை இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோழியோட கழுத்தை அறுக்கிறத பத்தி கேட்டேன். இவ்வளவு நாள் உங்களை நம்பி கூடவே இருந்துச்சு, இப்படி பொசுக்குன்னு கழுத்தை அறுத்துட்டீங்க. பாவம் இல்லையா? அறுத்து குழம்பு வைக்க சொன்னது நீங்க. இல்லைன்னு சொல்ல, ஒரு வாயில்லா ஜீவனை கொண்டு சாப்பிடணும்னு நினைக்கும் போது மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஒரு உயிருக்கு பசி அடங்கணும்னா இன்னொரு உயிருக்கு மூச்சு அடங்கணும். கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு கேள்விப்பட்டதில்ல? அது கொன்னா பாவம் தின்னா போச்சு இல்லை, கொன்னா பாவம் தான் அதுவாகி தின்னா போச்சு. நம்ம தான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பழமொழியை மாற்றிக்கிட்டோம். அந்த கோழியோட இடத்துல நம்மளையும், நம்மளோட இடத்துல அந்த கோழியை யோசிச்சு பாரு. ஒரு பெரிய மிருகம் சின்ன மிருகத்தை வேட்டையாடுறதும், சின்ன மிருகம் அதை விட சின்ன மிருகத்தை வேட்டையாடுறதும் சகஜம்தான். பலத்துக்கிட்ட பலவீனம் பலியாகியே தீரணும். எவ்வளோ அழகா அறிவா தெளிவா பேசுற. பேசு பேசு. இப்போ நாங்கள் சமைக்கவா இல்லை உங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கவா? ஐயோ, சமையல் முக்கியம் இல்லையா? மசாலா வாசனைக்கு இப்பவே வாய் ஊறுது. என்ன சாப்பிட்றதுக்கு முன்னாடி 4 வார்த்தை நல்லதாக பேசினா அந்த கோழியோட ஆத்மா சாந்தி அடையுமோன்னு நினச்சி சொன்னேன். நீங்கள் வேலையை பாருங்க, நான் உள்ள இருக்கேன். இப்படி சூடு. கருப்பசாமி, எனக்கு என் பையனுக்கு ஒரு போட்டிப்பா. நாளையிலேருந்து நீ குடிக்க மாட்டான்னு நான், குடிப்பேன்னு என் பையன். நீ என்ன சொல்ற? நாயுடண்ணா, உங்கள் போட்டியில் என்ன எழுதுறீங்க? அது இல்லை கருப்பு, துக்கத்தில் குடிக்கிறவன் சந்தோஷத்தில் குடிக்க மாட்டான்னு நான் சொல்கிறேன். இவன் என்ன சொல்கிறான்னா, குடிக்கிறவனுக்கு துக்கம் சந்தோஷம்னு எதுவும் கிடையாது, எல்லாத்துக்கும் குடிப்பாங்க. நீ என்ன சொல்கிற? ஐயா சாமிங்களா, நான் எதுக்கு குடிப்பேன் எதுக்கு குடிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் யாரு? நீங்கள் யாரு? ஓ, குழப்புற மாதிரி எதுக்கு நீங்கள் பேச்சு கொடுக்குறீங்கன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. ஏறின போதையை இறக்குனா நான் மறுபடியும் குடிப்பேன். உங்களுக்கு வருமானம் வரும்ல, பலே கில்லாடிப்பா நீங்கள். ஆனால் உங்கள் வியாபார தந்திரம் என்கிட்ட பலிக்காது. அதுவும் இன்னைக்கு ராத்திரி பலிக்காது. ஒரு சொட்டு கூட என்னை குடிக்க வைக்க முடியாது. ஏன்னா எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. இந்த கருப்பு ஒரு சொட்டு கூட இனிமேல் குடிக்க மாட்டான். பங்கு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வா. ரைட். இந்தா. எதுக்கே விடுறா? வள்ளியம்மா, வள்ளியம்மா. என்ன அஞ்சல? நாளைக்கு பச்சை முத்தையா நேரத்துல வேலைக்கு கூப்பிடுறாங்க, கூலியும் ஏத்தி தராங்களாம். நீங்களும் மல்லியும் வந்துடுறீங்களா? வரோம் அஞ்சல. அக்கா, நாங்க எந்த வேலைக்கும் வரல. என்னம்மா இப்படி சொல்றீங்க?
கூலியால வேற கிடைக்கல. நீங்க எப்படியாவது வந்துருவீங்கன்னு உங்களையும் சேர்த்து சொல்லிட்டு வந்தேன். இல்லக்கா, இனிமேல் நாங்க எந்த வேலைக்கும் வர மாட்டோம். சரிம்மா, உங்க இஷ்டம். நான் வரேன். அம்மா, நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். நான் இருக்க போறதா நினைச்சிட்டு நாளைக்கு வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களோ? நீயும் இருக்க மாட்ட, நாங்களும் நீ வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. இல்லப்பா, எங்க நிலத்திலேயே நிறைய வேலை இருக்கு, அதான் வரமாட்டோம்னு சொன்னா. அப்போ சரி, நான் இருக்கிறதா உங்களுக்கு தொந்தரவுன்னு நினைச்சிட்டேன். நீ உயிரோட இருக்கிறது தான் தொந்தரவு. அம்மா, பசி வயித்த கில்லுது. இதோப்பா, கொஞ்ச நேரம் சாப்பிடலாம். கொலை பசி. எங்களுக்கும் தான். சந்தேகப்படுற மாதிரி யாரையாவது பார்த்தா ஸ்டேஷனுக்கு சொல்லி அனுப்புங்க நாயுடு. சரியா? ஏய், டேபிள படுற. இந்த ராமசாமி கவுடா வீட்டில் திருடு நடந்தது இல்லடா, அதுக்கு வந்து நம்ம தாலியாக இருக்கிறானுவ. என்ன பண்ணுறது? என்ன பண்ணணுமோ அதை நம்மளே பண்ணலாம். அவன் நம்ம கையில தான் அறுபட்டு சாவணும்னு இருந்தா அது யாராலையும் தடுக்க முடியாது. என்னப்பா கையெல்லாம் கரையா இருக்கு? அது எழுதிட்டு இருந்தேன்னா கரையாயிட்டு இருக்கோம். நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். சாப்பிட போறது விஷம், அதுக்கு கை கழுவுன கழுவாட்டி என்ன விட்டா நீயே மடியில உட்கார வச்சு ஊட்டி தூங்க வச்சிட போல இருக்கு. ஒன்னெல்லாம் தாண்டும் போது கூட பதமா தாண்டீங்களா? நான் தாண்டாத வேலையா? ஐயா போலீஸ்மா. ஐயோ கடவுளே, என்னடி? அர்ஜுனா. சொல்லுங்கம்மா. கொஞ்ச நேரம் நான் கூப்பிடுற வரைக்கும் இங்கே இருப்பா. என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க. இந்த நேரத்துல உன்னை இங்க பார்த்தா தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்பாங்க. புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். புரியுதுமா, நீங்க போய் பாருங்க. எனக்கும் இந்த கோழிக்கும் ராசியே இல்லை போல. வாங்கய்யா. என்ன இந்த நேரத்தில் இங்க? தர்மபுரி ராமசாமி கவுடா வீட்டில் திருட்டு போயிடுச்சு. திருண்டவன் இங்கே தான் காட்டுக்குள்ளே எங்கேயும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறதா தகவல். அவனை தேடிக்கிட்டு தான் வந்தோம். சந்தேகப்படுற மாதிரி இங்கே யாரையாவது பார்த்தீங்களா? இல்லைங்கய்யா. வள்ளியம்மா, என்கிட்ட எதையும் மறைக்க முடியாது. வாசனை வேற வருது. கோழி கிளம்பி விட்டு இருக்கியா? ஆமாயா, நாட்டுக்கோழி குழம்பு. எந்த நாட்டுக்கோழி? கொஞ்சம் கண்ணில் காட்டேன். அப்படியே என் கண்ணுக்கும் சேர்த்து. யோ ஏமா, முதல்ல அந்த நாயை கட்டுமா, கொலைக்கிறத பார்த்தாலே பயமா இருக்கு. அது ஒன்றும் செய்யாதையா. அடிச்சு கிடிச்சு வச்சிட போகுது. கொலைக்கிற நாய் கடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாத ஐயா? ஐயா ரெண்டுத்தையும் பண்ணுவாரு. ரெண்டு வேலையானாலும் ஒரு இடத்துல பண்ணுவீங்கன்னு சொல்லுவோம் ஐயா. நீங்க போய் பரிமாற வேலையை பாருங்கம்மா. போங்கம்மா போங்கம்மா, குழம்பு ஆறிட போகுது. வரப்போறோம் தெரிஞ்சு தட்டில போட்டு தயாரா வச்சிருக்கேன் போல இருக்கேன். ஐயா, அது வேணாம் ஐயா. அட விடுவலிமா, நம்ம என்ன வேத்தாளுங்களா? இல்லையா, அது எச்சு தட்டியா. மல்லி, அந்த குழம்பு எடுத்துட்டு வா. வள்ளிமா, என்ன பதட்டம்? பார்த்து போ. கை தவறச்சியா? மல்லி, இதை சுத்தம் பண்ணிடு. வள்ளிமா, உனக்கு நன்றி சொல்லணும், அந்த திருடனுக்கு நன்றி சொல்லணும். அவனை தேடி வந்த புண்ணியத்தில் வயக்கு ருசியாக நல்ல சோறு கிடைச்சது.
ஷோ 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 விடு வள்ளிம்மா, சாப்பிட்டு போட்டோம். எப்படி மிச்சத்தை அதுக்கு தானே போட போறீங்க? பரவாயில்லைம்மா. வாங்க உண்ட மழக்கம் திண்ணையில கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போயிடலாமையா? பையா இந்த நாய் இப்பதான் சாப்பிட்டுச்சு, அதுக்குள்ள தூங்கிடுச்சு. அது அப்படிதாங்கய்யா, சாப்பிட்டோன்னு திண்ணில படுத்து தூங்கிடும். சோம்பேறி நாய். யோ கேட்டேயா? உன் பேச்சை கேட்டுக்கிட்டு திண்ணில தூங்கியிருந்தா நம்மளையும் சோம்பேறி நாயின்னு சொல்லியிருப்பா. சொன்னதே நம்மளதான்.